அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு 3 கிரக சேர்க்கை. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிர பகவானும், உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானாதிபதியான அதாவது குரு பகவானும், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியான சூரிய பகவானும், உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமும் சொல்லக்கூடிய அதாவது 9ஆம் இடத்தில் இந்த 3 கிரக சேர்க்கை அமையப்போகுதுங்க. இந்த பாக்கியஸ்தானங்கிறதுங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுத்து வச்சக்கூடிய பலன் சொல்லுவாங்க. நம்ம மாதம் முழுசும் 30 நாள் வேலை செஞ்சாலும் அந்த சம்பளம் நமக்கு கரெக்டாக கிடைக்கணும். அதுதான் பாக்கியங்கிறது ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த 9ஆம் இடம் ரொம்ப சிறப்புங்க. அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். உங்களுடைய ராசிக்கு அந்த சுக்கிர பகவான் தான், அந்த சுக்கிரனே அந்த இடத்துல ஆட்சியாக அமையும் போது இந்த 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்போது இது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை அப்படின்னா ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய காலமாக தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. அப்போது இந்த காலகட்டம், இந்த 3 கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேன்மையான யோகங்களும் சிறப்பான அமைப்புகளும் அதாவது செழிப்பான ஒரு வாய்ப்புகளும் அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்தால் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிங்க. கன்னிராசி அப்படின்னா புத்தி கூர்மையால், அறிவு சிந்தனையால் எல்லாமே சாதிக்கக்கூடிய ராசிக்காரர் தாங்க கன்னிராசி. ஏன்னா கன்னிக்கு அதிபதி புதன், உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் அந்த புதன். அப்போது கண்ணில் தாங்க அந்த புதனே ஆட்சி மூலதரிகோணம் உச்சம் அடையுதுங்க. அப்போது நீங்கள் யாருக்கிட்டையுமே ஒரு பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு ஒரு காரியத்தை சாதிக்க மாட்டீங்க. ஈஸியாக புத்தியை பயன்படுத்தி ஒரு வெற்றி அடையக்கூடிய ராசி தாங்க கன்னி ராசிங்க. நல்லா படித்து ஒரு மேன்மையான உத்தியோகத்தில் இருப்பீங்க, படித்து ஒரு ஆராய்ச்சி துறையில் இருப்பீங்க, படித்து நல்ல ஒரு எழுத்து பூர்வத்திலேயே ஒரு கவிதை, ஒரு கவிஞர், அதே மாதிரி திரைத்துறை எல்லா விஷயத்திலும் மேன்மை அடையக்கூடிய ராசி தாங்க கன்னி ராசி. அப்படி நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு படித்தவங்களுக்கே புத்தி சொல்லக்கூடிய, படிக்காத ஒரு மேதையாக இருந்து அதாவது ஒரு கட்டட தொழிலிருந்து அதாவது வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வரைக்கும் திறமை படைத்தவங்க தாங்க கன்னிராசி நேயர்கள். ஆனால் அப்படியேப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த காலம் உங்களுக்கு பலவிதமான இன்னல்கள், பலவிதமான கஷ்டங்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருந்தது, இப்போ ஜென்மத்திலேயே உங்களுக்கு இந்த கேது இருக்குது. அப்போ இந்த 2 வருஷ காலகட்டமும் எப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு நல்லா படிச்சிருந்தாலும் உங்களுக்கு திறமைக்கு தகுந்த வேலை அமையல, நல்ல அறிவு இருந்தும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருந்தாலும் ஒரு இடத்துல வேலையே செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வேலை இழப்புகள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டது. சிலருக்கு பார்த்தோம்னா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சோமோ அந்த இடத்துல நாம் செய்யாத தவறுக்கு கடைசி நம்ம கெட்ட பேர் எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு சிலர் எனக்கு வேலையே வேண்டாங்கிற அளவுக்கு ஒதுங்கி வந்துட்டேன், அடுத்த வேலையை எதிர்பார்த்தா வேலை அமையலைங்க. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி பணம் நெருக்கடிகளை நான் சந்திச்சுட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிகள் இருக்கத்தான் செய்கிறீங்க. ஏன்னா உங்ககிட்ட எல்லாம் திறமை இருந்தாலும் அந்த திறமை மற்றவங்களுக்கு தான் பயன்படுதே தவிர, மற்றவங்களுக்கு தான் வழிகாட்டுறமே தவிர, தான் வாழ்கிறதுக்கு சில வாய்ப்புகள் அமையும் போது அது சரியான முறையில் பயன்படுத்தினாலும் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் தடங்கள் வருது. இதனால் இன்றைக்கி நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்து சொந்த பந்தம் முதல் கொண்டு இன்றைக்கி நம்ம நல்லா வாழும்போது எல்லாமே தேடி வந்தாங்க, நமக்கு கஷ்டங்கிற போது எல்லாமே வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு முன்னால் நான் வாழ்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணும், தன்னம்பிக்கையோடு நான் செழித்து காட்டணும் அப்படி நினைக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த
3 கிரக சேர்க்கை உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி 4ஆம் இடம் தாயார் ஸ்தானமாகிய குரு பகவான், உங்களுக்கு கேந்திர ஸ்தானாதிபதியான அது கலஸ்தர ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு குரு பகவான். அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் வந்து சுக்கிரனுடைய உங்களுடைய 2ஆம் அதிபதியோடைய 9ஆம் அதிபதியோட கரெக்டாக வந்து ஆட்சி கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கும் போதுங்க, இதை விட உங்களுக்கு என்ன மோட்சம் வேணும்? கண்டிப்பாக சாதிக்க முடியும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகள் இருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு பொருளாதார வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் அமைய போகுதுங்க. எல்லாமே நான் இழந்துட்டுங்க, எல்லாமே பிரச்சனைகள் சந்திச்சுட்டுங்க, எல்லாருக்குமே நல்லது பண்ணி நான் கெட்டவன் ஆகிட்டுங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்க கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. வெளியூர் வேலை போகணுமா? கண்டிப்பாக வேலை அமையுங்க, முயற்சி பண்ணுங்க, சாதிப்பீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை, பிரச்சனை இல்லை. சில பேர் வந்து அனோனிமாக பழகி இருப்பீங்க, ஒற்றுமையாக இவங்களை தான் கல்யாணம் பண்ணணும், இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்னு ரெடியாக வந்து ரொம்ப காலம் ஒரு கற்பனை வாழ்க்கையில் வாழ்ந்துருப்பீங்க. சில பேருக்கு பார்த்தோன்னா அதுலேயே சிக்கல் வந்துருச்சு. என்னுடைய அதாவது வாழ்க்கையில் வந்து திருமணம் ஆக வேண்டிய நேரத்தில் அந்த தடங்கள் ஆகிப்போச்சு, அதனால் வந்து வாழ்க்கையில் எல்லாம் இழந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. என்னன்னே தெரியலைங்க. நான் எது நினச்சாலும் கொஞ்ச நாளில் இருந்து எல்லாமே அது நடக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே சிறுக கஷ்டப்பட்டு ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய நேரத்தில் முழுசாக அது வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அதாவது குடும்ப வாழ்க்கையும் அமையும், பொருளாதார வெற்றி செல்வாக்கு நிகழ்வுகளும் கண்டிப்பாக ஏற்படுங்க. சிலருக்கு பார்த்துட்டோம்னா அதாவது ஆரோக்கியத்திலேயே தொந்தரவுகள் இருந்திருக்க, மூட்டு வலி, அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பேக் பெயின், ஒரு மருத்துவத்துக்கு போகிறோம், ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பார்க்குறோம், பார்த்தா நல்லாவே ஆக மாட்டேங்குதுங்க. முதல்ல மாதிரி வந்து வேலை வெட்டி கரெக்டாக செய்ய முடிய மாட்டேங்குது, வேலைக்கு போக முடிய மாட்டேங்குது, அதை படுத்தா சரியான சிந்தனை இல்லை, சரியான தூக்கம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. ஒரு இடத்துக்கு இடங்கள் மாறினேன், வீட்டை மாற்றலாம் ஆனால் அப்பவும் அப்படியே இருக்குது. வீட்டில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு இழப்புகளை தான் சந்திச்சிருக்கிறோம். எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் படக்கூடாது, எல்லா கஷ்டங்கள் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தோம்னா மாதம் கண்டா நமக்கு வந்து மளிகை செலவு பண்ணுறோமோ இல்லையோ, விரைய செலவுகள் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் செலவு, தெண்டை செலவு, ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்க்கணும்னு 10 ரூபா சம்பாரித்து மிச்சம் வச்சோம்னா அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாயிருதுங்க. இதே மாதிரி தாங்க போயிட்டு இருக்குது. அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே கன்னி ராசி நேயர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தீரக்கூடிய நேரம் இருப்பதனால இந்த 2024 ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே இந்த 3 கிரக சேர்க்கை இந்த 24 நாட்களும் அமையப்போக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சில வாய்ப்புகள், ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனைகள் தீரும். ஏற்கனவே வந்து ஒரு இடம் வாங்கலாம்னு பிரச்சனை ஆகி போச்சு, அது வந்து கிரையம் பண்ண முடியல, அதாவது அதில் வந்து கட்டின பணத்தில் பிரச்சனை ஆகி போச்சுங்க அப்படிங்கிற ஒரு நிலை. சில பேருக்கு பார்த்தோம்னா பூர்வீக சொத்து இடத்தினால பிரச்சனைங்க, அந்த பூர்வீக சொத்து கலார் பண்ண முடிய மாட்டேங்குது, கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்து 4 பேர் சரியாக இருந்தாலும் ஒருத்தனால பிரச்சனை இருக்குதுங்க. அதனால் அந்த பிரச்சனை வந்து தீரவே முடிய மாட்டேங்குது. நமக்கு சேர வேண்டிய சொத்து அது வரவே மாட்டேங்குது. அதனால் வந்து கோர்ட்டு வரைக்கும் போயிடுச்சு, பஞ்சாயத்து வரைக்கும் போயிடுச்சு, தீர்வே கிடைக்கல. அதுக்குன்னு இப்போ செலவு தான் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர அந்த பண பிரச்சனைகள் வந்து நம்ம விரயமாக போயிட்டு இருக்குது. ஆனால் முடிவு வரல, எல்லாமே தள்ளி போகுதுங்க. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். அதாவது கோர்ட்டு பிரச்சனைகள், வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதுக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உடனே தீர்ந்துருங்கிறத விட இந்த நேரத்தில் வந்து அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கும்போது அடுத்த கட்டத்தில் இந்த நேரத்தில் தீர்ந்துடும். சப்போஸ் கொஞ்சம் தாமதமானாலும் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு கையெழுத்து, ஒருத்தர்கிட்ட போய் பார்த்து பேசக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு அது சாதகமான வாய்ப்புகளாக அமையுங்க. அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாம் நீங்கள் துணிஞ்சு நின்று பண்ணலாம். ஏற்கனவே பல நாள் கற்பனை, நம்ம ஒரு ஆடம்பரத்தை ஏதாவது ஒன்று வந்து நம்ம பண்ணணும், நினச்ச மாதிரி ஒன்று உருவாக்கணுங்க, ஒரு காரு வாங்கணும்னு நினச்சேன் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கனால முயற்சி பண்ணுங்கள். எல்லாத்த விட
கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, எனக்கு பிரச்சனை முடிஞ்சாத போது நான் நிம்மதியாக வாழ்ந்துக்குவேங்க, பிரச்சனைகள் எனக்கு முடியுமா அப்படின்னா முடியுங்க. வாய்ப்புகள் கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், வெளியூர் பிரயாணங்களால் வெற்றி அடைவீங்க. அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரிய சாதுர்த்தியத்தினால், உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தினால் கண்டிப்பாக நீங்கள் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள், கடந்த காலம் மாதிரியே கஷ்டங்கள் இருக்காது. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதக பாதக யோகங்களா, இந்த 3 கிரக சேர்க்கை, இந்த மும்மூர்த்திகள் எப்படி இணைகிறாங்களோ அந்த மாதிரி சூரிய பகவானும் குரு பகவானும் சுக்கிர பகவான், குரு பகவானுங்கிறது தனம் புத்திர காரகன், அதே மாதிரி சுக்கிர பகவானுங்கிறது சுகத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு மனிதன் சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் இந்த மனித வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதுங்க. அந்த சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குறாருன்னா இந்த சுக்கிர பகவான் தாங்க. ஏன்னா கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறதுக்கும், அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கும், அந்த ஒரு கணவன் மனைவி ஒரு தேவையான ஒரு வீடு வசதி வாய்ப்புகள் ஒரு சுகம் இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இந்த சுக்கிர பகவான் தாங்க காரணம். அதே நேரத்தில் 12ஆம் அதிபதி உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 9ஆம் இடத்தில் போகும்போது உங்களுக்கு பாக்கிய செலவுகள் சுப செலவுகள் செய்வீங்க. வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக கூடி வரும். சட்ட சிக்கல்கள் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் கண்டிப்பாக அது தீரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு அமையுங்க. பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும். அடுத்தது பார்த்துட்டோம்னா குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம். நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகி போச்சு, குழந்தை பாக்கியமே கிடைக்கல. ஒரு மருத்துவ ஹாஸ்பிட்டல் வைத்தியங்கள் எல்லாமே பார்த்தோம்ங்க, பார்த்து பணம் செலவானதான் மிச்சமாகி போச்சு. ஆனால் எதுவுமே நமக்கு அமையலைங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. கோயிலுக்கு போனாலுமே அந்த எதுவுமே நமக்கு நினச்ச மாதிரி நல்லது நடக்கலைங்களே அப்படிங்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால மருத்துவங்கள் புதிய மாற்றங்கள் பண்ணுங்க, புதிய மருத்துவங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அந்த கை ராசி உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக கஷ்டங்கள் தீரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு வளத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கோச்சார பலன் தான் இப்போ நான் சொன்னதாக இருக்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இதை தெரியப்படுத்தினா கூட போதுங்க. உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சரியான முறையில் பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 3 கிரக சேர்க்கை வளம் சுகம் மகிழ்ச்சி கொடுக்குங்கிற மன நிறைவோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.